திருமணம் முடித்தவுடன் குழந்தை கிடைக்கின்றதா? இல்லை. ஒரு 10 மாதத்துக்கு பிறகு கிடைக்கின்றது, சிலருக்கு 1 வருடம் 2 வருடத்துக்கு பிறகு கிடைக்கின்றது. எனவே இந்த அமைச்சர்கள் கூறுவது போல் இருந்தால் குழந்தை வயிற்றுக்கு வந்த பின் கர்ப்பமான பிறகுதான் தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். என உடனே எதுவும் நடக்காது, சாத்தியம் அல்ல. நாட்டில் 2 காரணங்கள். ஒன்று பொருளாதாரம், முக்கியமாக பணம் இருக்க வேண்டும். நீங்கள் நினைத்ததை போல் கட்டி கொடுக்க முடியாது, படிப்படியாகத்தான் நடக்கும். ஆனால் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை யோசியுங்கள். இவ்வளவு காலம் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் அருமையான தரமான வீடுகள். அதை பற்றி சிந்திக்க வேண்டும். குறை காண்பதற்காக எதிர்க்கட்சியாக இருங்கள். மனோ கணேசனும் மற்றும் தமிழ் அரசியல்வாதிகள் நான் கூற விரும்புவது, எதிர்க்கட்சியாக இருங்கள், எதிரி கட்சியாக இருக்காதீர்கள். அரசாங்கத்துக்கு ஒத்துழையுங்கள். அரசாங்கம் செய்யவில்லை என்றால் நீங்கள் தான் பெரிய ஆட்கள், செய்து காமியுங்கள். உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்கின்றீர்கள், கனடாவுக்கு போகிறீர்கள், அங்கே போய் பணம் பிடிக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள்? உங்களால் எதுவும் செய்ய முடியும், உங்களால் பேச முடியும், அதுவும் டிராஃபிக் போலீஸ் மாதிரி கை காமிக்கத்தான் முடியுமே தவிர வேறு எதுவும் உங்களால் செய்ய முடியாது. நீங்கள் ஒன்றுமே செய்ததாக இல்லை. கொழும்பு மாவட்டத்துக்கு என்ன செய்திருக்கிற இதுவரைக்கும்? இவர் பாராளுமன்ற உறுப்பினரே இல்லை. கொழும்பு மக்கள் தூக்கி எரிந்து விட்டார்கள். இவரை ஃபுட்போர்டில் வந்த பாராளுமன்ற உறுப்பினர், ஓடி வந்து ஏறியவர். எனவே இவர்களால் நான் நினைக்கவில்லை இந்த பாராளுமன்றத்தில் தரமற்றவர்களை, சஜித் பிரேமதாசா ஒரு திறமை இல்லாத எதிர்க்கட்சி தலைவர், திறமை இல்லாதவர்களை தேசிய பட்டியலிலே சேர்த்ததால்